ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஃப்ரூட் வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லிட்டில் ஃபிட்டர்ஸ் கார்டன். இதுதான் தாய் கிங் நாவல் மரம். இந்த மரம் வந்து ஒரு சாதாரணமான நாவல் மரம் கிடையாது. இது ஒரு ரேரான ஹைப்ரிட் வெரைட்டி. நாவல் மரங்கள்லேயே மிகவும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி கண்டினியூஸாக ஈல்டு கொடுக்குற ஒரு அற்புதமான வெரைட்டி தான் இது. போன தடவை இந்த மரத்தில் காய் காய்ச்சிருந்த போது நம்மளோட லிட்டில் பிரின்சஸ் கார்டன் யூடியூப் சேனலில் வந்து அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு 2 தடவை பக்கம் பழங்கள் கொடுக்குது. இதோட பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூக்களால் நிரம்பி இருக்குது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த தாய் கிங் நாவல் பழம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டார்க்கான பர்பிள் கலர் வரும். இதுக்குள்ளே வந்து நிறைய பல்ப் இருக்கும். நமக்கு வந்து சீடோட அளவு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நாவல் பழத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது போல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் சி, அயன், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது நம்ம ரெகுலராக சாப்பிடும் போது நம்ம பாடி டீடாக்ஸ் ஆகும். நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமை இது பூஸ்ட் பண்ணும். இது வந்து நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதோட டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால் இது நம்ம வீட்டில் நட்டு வச்சோன்னா ஹெல்த்துக்கும் டேஸ்ட்டுக்கும் பர்ஃபெக்டான ஒரு காம்போவாக இருக்கும். தாய் கிங் நாவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆன ஒரு மரம் தான். இதுக்கு அதிக கேர்லாம் தேவையில்லை. மண் வகை எந்த மாதிரி இருந்தாலும் நல்லா அடாப்ட் ஆகி வளரக்கூடிய ஒரு மரம் தான் இது. இதுக்கு தினமும் 5லேருந்து 6 மணி நேரம் சூரிய வெளிச்சம் கிடைச்சா போதுமானது. தண்ணீர் வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மாடரேட்டான அளவில் கொடுத்தா போதும். இதுக்கு வந்து அதிக தண்ணீர் தேவைப்படாது. மாதத்துக்கு ஒரு முறை ஆர்கானிக் கம்போஸ்ட், மாட்டு சாணம் இல்லைன்னா ஆட்டு சாணம் கூட நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். இதுவே இதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுத்துரும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இதை ப்ரூனிங் பண்ணி விடணும். அப்போ தான் மரம் நல்லா நீட்டாக ஹெல்த்தியாக வளரும். இந்த தாய் கிங் நாவல் பழத்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் வந்து இது சும்மாவே சாப்பிட்லாம். இல்லை ஜூஸ் பண்ணி ஜெல்லி, ஜாம், ஹோம்மேட் சிரப் இந்த மாதிரி கூட நீங்கள் இதை பண்ணி உபயோகப்படுத்தலாம். பழத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த தாய் கிங் நாவல் செடியை வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வச்சோம்னா நல்ல பச்சை பசேர்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம டெரஸ் கார்டன்லேயும் க்ரோ பண்ணலாம். நல்ல ஒரு பெரிய க்ரோ பேக்கில் இதை நம்ம நடவு செஞ்சு வச்சோம்னா நல்ல ஈல்டு கொடுக்கும். இந்த மரத்தில் பெருசாக நோய் தாக்குதல் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் நமக்கு வர்றது கிடையாது. நம்ம இந்த மரத்தை சரியாக பராமரிச்சுட்டு வந்தோன்னா நமக்கு வருஷத்துக்கு 2 தடவை இது நிறையா ஃப்ரூட்டிங் கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான நாவல் பழங்களை ஒரு மரமே கொடுத்துரும். எல்லா நாவல் பழ பிரியர்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாவல் பழ வெரைட்டி தான் இது. நாங்கள் சாப்பிட்ட எல்லா நாவல் பழ வெரைட்டிலேயே இதுதான் நல்ல பெஸ்ட்டான நாவல் பழ வெரைட்டி. இதில் மைனஸ்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது நல்ல ஹாட்டான கிளைமேட்டில் கூட வெயில் தாங்கி வளரும்.
இந்த தாய்க்கிங் நாவல் செடியை வந்து இப்போ நீங்கள் வாங்கி பிளான்டேஷன் பண்ணினீங்கன்னா 1லேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து இது ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். முதல் தடவை காய்க்கும் போது ஃப்ரூட்டோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் வரும். ஆனால் அந்த செடி மெச்சூர் ஆக சைஸ் வந்து நல்லா பெருசாக வரும். இந்த தாய்க்கிங் நாவல் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா 50 கிராமுக்கு மேலே வரும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து 30 கிராமுக்கு மேலே நிறையா பழங்கள் வந்திருக்கு. மற்ற நாவல் பழ வெரைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் பூத்து ஒரே டைம் வந்து காயாகி ஒரே டைம் அப்படியே பழுத்துரும். ஆனால் இந்த தாய்க்கிங் நாவல் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஒரு பக்கம் இருக்கும், மொட்டு ஒரு பக்கம் இருக்கும், பழம் ஒரு பக்கம் பழுத்துட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லாங் டூரேஷனுக்கு வந்து இந்த நாவல் பழம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். தாய்க்கிங் நாவலை பற்றின இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.